நான் இன்று காலை 6 மணிக்கு எழுந்தேன். இன்று எல்லாம் மாறும் என்று நினைத்தேன். ஆனால் 5 நிமிடங்கள் என்றால் வைப்பேசில் சிக்கிக்கொண்டேன். நேரம் கழிந்தது, ஆனால் என்னும் திட்டங்கள் மாறவில்லை. மதியம் 1 நான் சோர்வாக உணர்ந்தேன். நான் ஏன் இதுவரை எதுவும் செய்யவில்லை? எனக்கு தெளிவாக தெரியும், ஆனால் நான் அதை செய்யவில்லை. மாலை 4:30க்கு மற்றவர்கள் வெற்றிகளை பார்க்கும்போது நான் என்ன செய்கிறேன் என்று எண்ணினேன். இரவு 11:45க்கு நான் படுக்கையில் கிடந்தேன். நாளை நான் தொடங்குவேன் என்றேன். ஆனால் நான் கடந்த வருடம் இதே சொல்லினேன். நான் நேரத்தை வீணாக்கவில்லை, என் கவனம் சிதறியது. எனக்கு உந்துதல் தேவையில்லை, செயல்தான் முதலில். எப்படியும் ஆரம்பிக்கலாம் என்று முடிவு செய்தேன். நான் இன்று என்ன செய்தேன்? சமூக ஊடகங்களில் ஸ்க்ரோல் செய்து மற்றவர்களின் வெற்றிகளை பார்த்து என் நேரத்தை வீணாக்கினேன். எல்லோரும் முன்னேறுகிறார்கள், ஆனால் நான் என்ன செய்கிறேன்? நான் வாழ்க்கையை வாழ்வதற்கு பதிலாக அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய செயல்களை திட்டமிடுவதில் நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் உண்மையில் நான் முன்னேற்றத்தை விட கவனச்சிதறலை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நான் என்னவென்று நினைக்கிறேன்? நான் வெறுமனே பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா அல்லது உண்மையில் உருவாக்க வேண்டுமா? இன்று நான் ஒரு சிறிய காரியத்தை தொடங்குகிறேன். திட்டம் இல்லாமல், காத்திருப்பு இல்லாமல், செயல் மட்டுமே. ஒவ்வொரு இரவும் நான் கார்த்திக் வேறொருவனாக மாறுகிறேன். 11:30 மணிக்கு படுக்கையில் சாய்ந்த போது நான் யாராலும் வெல்ல முடியாது என்று உணர்கிறேன். நாளை நான் சீக்கிரம் எழுந்து விடுவேன் என்கிறேன். ஆனால் காலை 6 மணிக்கு அலாரம் அடிக்கும்போது நான் இன்னும் படுக்கையில் இருக்கிறேன். இன்னும் 5 நிமிடங்கள் என்று நினைத்து வீடியோ பார்க்கின்றேன். 3 மணி நேரம் கழித்து நான் சோர்வாக இருக்கிறேன். இது ஒரு சுழற்சி. முதல் நாள் உற்சாகம், 3வது நாள் எதிர்ப்பு, 4வது நாள் விட்டுவிடுதல். இரவில் நான் சக்தி வாய்ந்தவன், ஆனால் காலையில் தோல்வியாளன். இன்னும் ஒரு வீடியோ எனது நாளை சிதறடிக்கிறது. நான் சோர்வாக இல்லை, நான் அதிக தூண்டுதலுக்கு ஆளாகிறேன். கடினமாக இருப்பதால் நான் விட்டுவிடுவதில்லை, ஆனால் நிலைமை தீவிரமாகும் போதுதான். இந்த முறை நான் உடனே எழுந்து உட்காருகிறேன். அது எனக்கு உண்மையான முன்னேற்றம். என் பெயர் விக்ரம். நான் எப்போதும் திட்டமிடுவதில் சிறந்தவன், ஆனால் செயல்படுவதில் இல்லை. வார இறுதியில் என் தோல்விகளை நினைத்து மனதில் கில்ட் நிற்கிறது. கடினமான வேலைகளை தவிர்க்கும் போது நான் என்னை தடுக்கிறேன். நான் எப்போதும் சரி நேரம் காத்திருக்கிறேன், ஆனால் அது ஒருபோதும் வராது. நான் உணர்கிறேன், செயல்படாமல் நான் முன்னேற முடியாது. ஒவ்வொரு நாளும் நான் சிரமங்களை எதிர்கொண்டு ஒழுக்கம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் எனது முன்னேற்றத்தின் விசை. நான் என்னை சந்திக்கிறேன். எனக்கு நேரம் இல்லை என்று நினைக்கிறேன். ஆனால் உண்மையில் நான் என்ன செய்கிறேன்? சமூக ஊடகங்களில் உலாவி மற்றவர்களின் வெற்றிகளை பார்த்து என் நேரத்தை வீணடிக்கிறேன். நான் காத்திருக்கிறேன், சரியான தருணம், சரியான ஊக்கம். ஆனால் உண்மை என்னவென்றால், அனைவருக்கும் ஒரே 24 மணி நேரம்தான். நான் என்ன செய்கிறேன்? சிறிய செயல்களை செய்யாமல் பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்கிறேன். இன்று நான் ஒரு சிறிய காரியத்தை செய்கிறேன். அது பெரியதாக தோன்றவில்லை, ஆனால் அது எனக்கு முன்னேற்றத்தை தரும். நான் என் நேரத்தை வீணடிக்கிறேன், ஆனால் இன்று நான் அதை மாற்றுகிறேன். என் வாழ்க்கையில் நான் எப்போது திட்டமிடுகிறேன், அது ஒரு உற்சாகம் போலவே தோன்றுகிறது. ஆனால் சில நாட்களில் அந்த உற்சாகம் மாறி நான் சோம்பேறியாக மாறுகிறேன். நான் திட்டமிடுவதில் சிக்கிக்கொள்கிறேன், ஆனால் செயல்படுவதில் தவறுகிறேன். நான் நினைக்கிறேன், ஒரு சிறந்த திட்டம் தேவை, ஆனால் உண்மையில் என்ன தேவை? தொடங்குவது. திட்டமிடுதல் எனும் வலையில் சிக்காமல் நான் செயலில் இறங்கினால் சிறிய முன்னேற்றங்கள் எனக்கு பெரிய மாற்றங்களை உருவாக்கும். எனக்கு தேவை ஒரு நிலையான, அசௌகரியமான செயல். நான் சோம்பேறி அல்ல, நான் ஒழுக்கத்தை தேவைப்படுகிறேன். செயல்படுவதில்தான் என் வெற்றியின் கீழ் உள்ளது. நான் நீராஜ். நான் கற்றல் மீது ஆர்வமாக இருக்கிறேன், ஆனால் செயல்படுவதில் சிக்கிக் கொண்டிருக்கிறேன். தினமும் உந்துவிக்கும் வீடியோக்களை பார்த்து புத்தகங்களை படிக்கிறேன், ஆனால் என்னால் முன்னேற முடியவில்லை. கற்றல் மட்டுமே போதாது, செயல்பட வேண்டும். நான் உணர்ந்தது, அறிவு மட்டுமே வெற்றிக்கு வழிகாட்டாது. அது செயலின் மூலம் மட்டுமே அடையப்படுகிறது. நல்ல பழக்கங்களை உருவாக்கி
இன்று எனது மாற்றத்தை தொடங்க வேண்டும். ஒரு நாள் எனக்கு மாற்றம் வரும் என்று காத்திருக்க முடியாது. இன்றுதான் என் காலம். நான் ரோகன். என் நாள்கள் எவ்வளவு வீணாக செலவாகின்றன என்பதை உணர்ந்தேன். என் கைபேசியில் உள்ள விளையாட்டுகள், சமூக ஊடகங்கள் எல்லாம் எனக்கு வேலை செய்யாமல் இருக்க வைக்கின்றன. ஒரு நாள் நான் என் மேசையை சுத்தம் செய்யும் போது வேலை செய்வதை தவிர்க்கிறேன் என்பதை கவனித்தேன். நான் என்ன செய்கிறேன்? இந்த சின்ன சின்ன கவலைகள் என்னை எவ்வளவு நேரம் இழக்க வைக்கின்றன. ஆனால் நான் என் பழக்கங்களை புரிந்து கொண்ட பிறகு சிறு மாற்றங்களை செய்ய முடிந்தது. கவனம் செலுத்துவது முக்கியம். ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றங்களை செய்யலாம். இது எனக்கு மிகுந்த உதவியாக இருக்கிறது. நான் எப்போதும் வேலை செய்யும் போது கவனத்தை இழக்கிறேன். தொலைபேசி, சமூக ஊடகம் எல்லாம் என்னை மயக்கும். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்ய முயற்சிக்கிறேன். ஆனால் அது என்னை மேலும் குழப்புகிறது. நேரத்தை மதிப்பீடு செய்யும் போது நான் எப்போதும் தவறுகிறேன். நாளை செய்வேன் என்ற எண்ணம் என்னை சிக்கலுக்குள்ளாக்குகிறது. நான் உணர்ந்தது இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் எனக்கு நேரத்தை வீணாக்குகிறது. கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம், இல்லையா? எனவே நான் இன்றுதான் செயல்பட வேண்டும். டுமாரோ நெவர் கம்ஸ். நான் நாளை எப்போதும் எதிர்பார்க்கிறேன். ஆனால் இன்று என்ன செய்கிறேன்? காலையில் அலாரம் ஒலிக்கிறது. ஆனால் நான் இன்னும் 5 நிமிடங்கள் தேவை என்று நினைக்கிறேன். அலைபேசியில் பிறரின் வெற்றிகளை பார்த்து நான் என்ன செய்கிறேன்? நான் ஒரு பார்வையாளனாகவே இருக்கிறேன். திட்டங்கள், குறிப்புகள், ஆனால் செயல்பாடு எதுவும் இல்லை. நான் எப்போது செயல்படுவேன்? நான் சோம்பேறி அல்ல, ஆனால் ஒழுக்கம் என்னை தடுக்கும். நாளை என்ற சொல்லை நிறுத்தி இன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்பேன். நான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அதில் முழுமையாக ஈடுபட வேண்டும். இது என் வாழ்க்கையை மாற்றும். நான் ஆருண். நான் எப்போதும் வேலைகளை தள்ளி வைத்து விடுகிறேன். என் கைபேசியில் இருந்து வரும் அலைவரிசைகள் என்னை அடிக்கடி கவலை கிடைக்கின்றன. ஆனால் நான் உணர்ந்தது இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் என் வாய்ப்புகளை இழக்கச் செய்கிறது. ஒவ்வொரு தவறிலும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் முயற்சிக்கிறேன், மீண்டும் மீண்டும் முயற்சிக்கிறேன், தோல்வி வந்தாலும். உண்மையான முன்னேற்றம் தவறுகளை சந்திக்காமல் அல்ல, அவற்றிலிருந்து எவ்வாறு மீண்டும் எழுவது என்பதில்தான். ஒவ்வொரு நாளும் நான் சிரமங்களை எதிர்கொள்கிறேன். ஆனால் நான் என் இலக்குகளை அடைய வேண்டும். நான் இப்போது செயல்படுகிறேன். என்னை பார்த்தால் நான் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்தேன். ஆனால் உண்மையில் அது ஒரு மெதுவான சரிவு. நான் வேலை செய்தேன், கடமையில் இருந்தேன். ஆனால் பழைய கவனச்சிதறல்கள் என்னை விலக்கவில்லை. நீ போதுமான அளவு செய்துவிட்டாய் என்ற கிசுகிசுப்பு என்னை மெதுவாக கிழிக்கிறது. ஒழுக்கம் என்பது ஒரு முறை செய்தால் முடிவதல்ல, அது ஒவ்வொரு நாளும் தேர்வு. முன்னேற்றம் எதிர்ப்பை வலிமையாக்குகிறது. நான் மீண்டும் சரியான பாதைக்கு திரும்பினேன். ஆனால் இப்போது நான் சற்று மெதுவாகவே செயல்படுகிறேன். நான் சௌகரியத்தில் விழுந்துவிட்டேன். ஆனால் இப்போது நான் அதை மாற்றுகிறேன். ஒவ்வொரு நாளும் நான் என் முன்னேற்றத்தை பாதுகாக்கிறேன். நான் ஆருண். என் வாழ்க்கையை பார்த்தால் நான் எத்தனை வாய்ப்புகளை இழந்தேன் என்பதை நினைக்கிறேன். எப்போதும் என்னால் செய்ய முடியாது என்ற எண்ணம் என்னை நிறுத்தியது. ஆனால் இப்போது புரிந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. நான் என்ன செய்கிறேன் என்பதை பார்த்தால் என் எதிர்காலம் அங்கே உள்ளது. இன்று நான் எதற்காகவும் தயங்கினால் நாளை என்னை வருத்தும். எனவே இப்போது செயலெடுக்க வேண்டும். இந்த தருணத்தில் என்னை மாற்றும் சக்தி உள்ளது. நான் என்ன செய்கிறேன், அது என் வாழ்க்கையை உருவாக்கும். நான் உங்களுக்காக ஒரு சிறந்த வாய்ப்பை பகிர்கிறேன். நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்கள் தற்போதைய கடமைகளை தவிர்க்காமல் பணியாற்ற முடியும். இது முழு நேரம் அல்லது பகுதி நேரம், உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப. எந்த தடைகளும் இல்லை. நீங்கள் 18 வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தால், மாணவர்கள், தொழிலாளர்கள், வீட்டில் இருக்கும் பெற்றோர்கள், ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் வேலைக்காரர்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். பயிற்சி மற்றும் ஆதரவுடன் நீங்கள் எளிதாக தொடங்கலாம். இன்று உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான முதல் படியை எடுக்கவும்.